Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Demon Lord from Another World Anime Season 2 Episode 5 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலாம், கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. அப்பதான் உங்களால இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. எப்பயும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோல செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்குது, ஒர்த்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஏச்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அனிமே எல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க गाइस, டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் டியோப்ல தண்ணிக்குள்ள குதிச்சான்றத பார்த்துட்டு சரி இல்ல இப்படி ஆயிருக்க கூடாதுன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்க. தண்ணிக்குள்ள குதிச்சவனுக்கு என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவனுக்கு எதுவுமே அவள ஜாலி நீந்தி போயிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா இவங்க எக்கச்சக்கமான பாட்டு இருக்கு. அதனால அசால்ட்டா நீந்தி போய்கிட்டு அந்த பையன் எங்க இருக்கிறான்றத கண்டுபிடிச்சது. சரி ஓகே, இவரை உடனே காப்பாத்தி ஆகணும்னு செம்ம வேகமா மூவ் பண்ணி வந்து இவனை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு இவனுக்கே தெரியல. இது ஒரு வித்தியாசமான இடமா இருக்குது. அதனால சரி ஓகே, எதுவா இருந்தா சீக்கிரமா நம்ம வெளில போயிடலாம். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பையன் ஏந்திரிக்கிட்டோம், கொஞ்ச நேரம் நம்ம குளிர்க்க இல்லன்னு சொல்லிட்டு நெருப்புலாம் மூடிட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பையன் மட்டும் சினிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு ஈரமான துணியை அப்படியே போட்டுட்டே இருக்கான் இல்லையா. அதனால சரி ஓகே, நான் பேபி சிட்டர் வேலையும் பார்த்திருக்கிறேன். அதனால இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கட்டி மாட்டுறது எனக்கு பெரிய வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கட்டிட்டு ஃபேண்ட்டை உருவவும் இவனுக்கு செம்ம அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளவு நேரமா அவன் நினைச்சிட்டு இருந்தவன் அவளா இருக்கிறா. சோ அதனால இரடாது இந்த மாதிரி ஒரு கொடுமையான்ற மாதிரி அவன் பாத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டா இந்த புள்ளி எழுந்துருச்சு. அதுல எழுந்ததோ என்னாச்சு, நான் எங்க இருக்கிறேன், ஐயோ ட்ரெஸ் எல்லாம் யார் அவுத்ததுன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கிறா. அதுல இவன் மேல் சட்டை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததும் ஐயோ என்னங்க பண்ண பாத்துக்கிட்டு பேர் இன்னும் பயப்படுறா. ஆனா இவன் பதட்டத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தப்பு தப்பெல்லாம் மனசுல அடிக்க கூடாது, நான் ஒரு டீம் பண்ணாடு, எனக்குன்னு கொஞ்சம் மரியாதை இருக்குது, உனக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போற மாதிரி இருக்குது, இந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு உன நெருப்பு கிட்ட உட்கார வச்சனே தவிர மத்தபடி எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவ்வளவு என்னால புரிஞ்சிக்க முடியுது, இவர் ஒரு பெரிய டீம் பண்ணாட இருந்ததுனாலதான் எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணிருக்கிற பேர் பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம சாரியில் இவள மாதிரி கொஞ்சம் வருத்தத்துல போய்கிட்டு இருக்கா. ஏன்னா டியாப்ல போனதுக்கு அப்புறம் இல்லனா ஏதானா எங்க இருக்கிறான்னு எந்த ஒரு விஷயமும் தெரியல இல்லையா. அதனாலதான் இப்ப கூட அவனை பத்தி வருத்தப்படாம என்னால இருக்க முடியல. டியாப்ல என் கூட எல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம். பொண்ணுங்களை பாத்தீங்க பேர் எதுக்கு நீ கவலைப்பட்டு இருக்க, உன்ட டியாப்ல என்ன சொன்னா, சீக்கிரமா மிண்டி போயிட்டு இருங்க, நான் பின்னாடி வந்துடுறேன்னு தானே சொன்னா. அதனால அவன் இல்லாத நினைச்சுல கஷ்டப்படாதப்பா, இதுக்கே இப்படி கஷ்டப்படுறீங்கன்னா சப்போஸ் நாளைக்கு அவன் விட்டுட்டு போனான்னு என்ன பண்ணுவேன். அதனால எதை பத்தி கவலைப்படக்கூடாது, நம்ம விட்டு நம்ம வேலை விட்டு மிண்டி போயிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லப்போம். இந்த லூமினாவும் ஆமாமா நீங்க சொல்றதுதான் கரெக்ட், நம்ம சீக்கிரமா முன்னாடி போனாதான் நம்மளால நிறைய விஷயங்கள் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி இல்ல ஓகே ஓகே, நீங்க சொல்றதுல என்னால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் வருத்தப்பட்டது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். மத்தபடி அவன் சீக்கிரமா வந்துருவானு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவன் அடிக்கடி சொல்லுவானே, நான் டியாப்லோ டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட் என்ற பேர் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கோட என்னத்த பண்ணுவன்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கா. ஏன்னா இப்ப இவங்க இருக்கக்கூடிய இடம் ரொம்பவே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இடம்ன்றதுனால அதிகமா குளிருது. அதனாலதான் தனித்தனியா உட்கார்ந்தா சரி வராது, நான் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டா. அதனாலதான் என்னடா நம்ம நிலவு இருக்க மோசமாவது என்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த குட்டி பொண்ணு ரொம்பவே அமைதியா கூட உட்கார்ந்து இருக்கா. அதனால இந்த மாதிரி நிலைமையில உட்கார்ந்தா சரி வராது, நம்ம ஏதாவது பேசணும்னு சரி ஓகேப்பா நீ எதுக்கு இந்த மாதிரி பையன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி கேட்கவும் இவன் கொஞ்சம் சோகமாயிட்டு, ஒண்ணு இல்லங்க என்னுடைய அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் தனியா தான் வளர்ந்தேன். ஆனா என்ன பண்றது, இந்த சமுதாயம் ஒரு சின்ன குழந்தைய கூட விடாதுன்னு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் நான் ஒரு பையன் மாதிரி இருந்தாலாச்சும் என்ன 4 பேர் மதிப்பாங்க, என்ன ஏதாச்சும் ஒரு வேலையில சேர்த்துப்பாங்க, எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்கும்னு ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த ஊர்ல இருக்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு எல்லாம் கிடைச்சதுன்ற மாதிரி சொல்லவும் இவனும் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டான். அதனால சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, இதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலின்ற மாதிரி சொல்லவும் இந்த குட்டி பொண்ணு ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டு அப்பனா இதுக்கப்புறம் நான் உங்களை அப்பானு கூப்பிட்டு பேட்டுற மாதிரி கேட்க இவருக்கு நிச்சயம் வெடிச்சிருச்சு. இருந்தாலும் இதுக்கப்புறம் இங்கே உட்காந்தா சரி வராது, நம்ம வழியை கண்டுபிடிச்சு சீக்கிரமா வெளியில போகணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வெளியில வந்துகிட்டு இருக்க. இந்த குட்டி பொண்ணு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம டியாபுலா கூட இருக்கிறத நினைச்சு கிடையாது, அங்க 3 பேர் தனியா போயிருக்காங்க இல்லையா, அவங்கள நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குதுன்ற மாதிரி சொல்லவும் இவன் கொஞ்சம் கூட சலனமே இல்லாம இங்க பார்ப்பான், இதுக்கு கவலைப்படாத, அங்க இருக்கிறதுல சாரியல்ட்ட இருக்கக்கூடிய அம்ப பாத்தியில போன தடவை மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சூப்பரா வேட்டையானா, அதனால அவன் மான்ஸ்டர்ஸ் தான் சமாளிச்சுப்பா. அப்புறம் ரெம்ப இருக்கா இல்லையா, அவ பிசிக்கலா கொஞ்சம் ஸ்ட்ராங், அதனால பிசிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவ ஈஸியா கடந்துருவா. அதையும் தாண்டி அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கூட லூமினா பக்கத்துல தானே இருக்கிறா, அவளுடைய மேஜிக் பவர் மூலமா அவளை காப்பாத்திடுவான்ற பேர் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் உண்மை என்னடா நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஃப்ளோரையும் தாண்டி வரதுக்குள்ள நரக வேதனையப்பட்டு இது எப்படியே தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் 12th ஃப்ளோர்ல இருக்குன்ற மாதிரி டியாபுலா சொல்லவும் என்னடா இருக்குன்னு பார்த்தா அந்த 12th ஃப்ளோர்ல லெஜெண்டரி டிராகன் ஒன்னு இருக்குது. அதனால அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இங்க பார்ப்பா நம்ம சீக்கிரமா அங்க போய் ஆகணும். ஏன்னா அந்த லெஜெண்டரி டிராகனை சமாளிக்க முடியற அளவுக்கான பவர் இப்போதைக்கு என்கிட்ட மட்டும் தான் இருக்குது. அதனால எவ்வளவு சீக்கிரமா வழி கண்டுபிடிச்சு அங்க போறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சடனா இவங்களுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான குட்டி குட்டி மான்ஸ்டர் பூச்சிகள் வந்துடுச்சு. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் டியாபுலா கவலைப்படாம சரி ஓகே ஒரு பிரச்சனை கிடையாது, இதை போட்டு தள்ளிட்டு போயிடலான்னு இவனுடைய ஆக்ஸ் எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்றதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே எப்படியே ஒரு வழியா 12th ஃப்ளோர் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடி இங்க ஒருத்தன் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். யாரான்னு பார்த்தா தண்ணிக்குள்ள விழுந்த அந்த பைப்ல தான். இருந்தாலும் இவன் எப்படி இவங்களுக்கு முன்னாடி வந்தான்னு கேட்டீங்கன்னா இங்க தான் நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சமனிங் மான்ஸ்டர் ரெண்டுமே தரைய ஓட்டையை போட்டுக்கிட்டு போகக்கூடியதுங்க. அதனாலதான் இவங்களுக்கு
இவங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்க இவனை பார்த்துட்டு நீனான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஆனா இவன் சாக்கா குறை உங்களை போட்டு தள்ளுறதுக்காக தான் இங்க நான் வந்திருக்கிறது கண்ணுங்களான்னு இவங்க யாருமே தப்பிக்க முடியாத அளவுக்கு லாக் பண்ணலாம்னு பாக்குறான். ஆனதுக்குள்ள ரெம் சாரியிலும் சரி ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சிடலான்னு ரெம் தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சமனிங்ஸும் வெளியில கொண்டு வந்து அட்டாக் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்க சாரியிலும் தன்னுடைய அம்ப ஃபர்ஸ்ட் விட்டு அட்டாக் பண்ணலான்னு அம்ப விடுறா. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பைபிள கொஞ்சம் கூட கவலைப்படாம பிரிசன் ரோஸ்ன்ற ஒரு பவர் யூஸ் பண்ணவும் சாரியோட பவர்ஃபுல்லான அம்பையில பட்டு கீழே விழுந்துருச்சு. ஏன் நம்ம ரெம் அனுப்புன அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுங்களையுமே அதை கட்டுப்படுத்திடுச்சு. அதனால இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இந்த அளவுக்கு இவன் ஸ்ட்ராங், ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப வீக்கா தானே இருந்தான்னு பார்த்தா இவன் வர வழியில இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையும் ஓட்டை போட்டுட்டு வந்தது மட்டும் இல்லாம எக்கச்சக்க மான்ஸ்டர்ஸையும் கொண்டுட்டு வந்தா இல்லையா அது மூலமா இவனுடைய பவர் லெவல் கொஞ்சமே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதனால உங்களுடைய அட்டாக் அசால்ட்டா சமாளிச்சுட்டு நீங்க எல்லாமே என் கையில சாவ போறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா சமனிங்ஸும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மறைஞ்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமா காத்து அடிக்குது. இதெல்லாம் பார்த்தா இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு மேலதான் லெஜெண்டரி டிராகன் இருந்திருக்குது. அதனாலதான் இது எல்லாமே மறைஞ்சு போய்கிட்டு இருக்க இந்த டிராகனும் கொஞ்சால என்ன தைரியம் இருந்தா என்னுடைய பர்மிஷன் இல்லாம என்னுடைய இடத்துக்குள்ள வந்திருப்பீங்க, இப்படி அத்துமீறி வந்ததுக்காக உங்களுக்கு நான் ஒரு பிரைஸ் தர போறேன், என்ன தெரியுமா அதுதான் உங்களுடைய மரணம் சொல்லிட்டு கீழே வந்துகிட்டு இருக்க. இது இந்த பைபிளையும் பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்ல, யூரோப்ல லெஜெண்டரி டிராகனா இது எப்படி இங்க வந்துச்சு, இது இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, சரி ஓகே எதுவா இருந்தா நான் சமாளிக்கலான்னு மிஸ்டர் டிராகன் நான் இங்க வரதுக்கு காரணமே இங்க இருக்காங்களே 3 பேர் அவங்களை கொல்லுன்றதுக்காக தான் தவிர உங்களுடைய இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கோ இல்ல இங்க இருக்கக்கூடிய செல்வங்களை ஆட்டைய போடுறதுக்கோ இல்ல. நான் இவங்களை கொண்டுட்டு அப்படியே போயிடுவேனா, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு நிம்மதியா தூங்குவீங்களா, நான் வரட்டுமா அப்படின்ற பேர் சொல்லிட்டு கிளம்பலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள இந்த டிராகன் இங்க பேர் தம்பி நீ என்ன அட்டாக் பண்ணாலும் சரி அட்டாக் பண்ணலாலும் சரி என்னுடைய இடத்துக்குள்ள ஒன்ஸ் நீ வந்துட்டீனா என் கையில நீ சாகணும், அப்படி இல்லனா உன் கையில நான் சாகணும், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும்ன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இவனும் கொஞ்சம் காயிண்ட் ஆயிட்டு ஹே வாய மூடு டிராகன், நான் உங்ககிட்ட எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் இவங்களை கொல்றதுக்காக வந்திருக்கேன்னு தேவையில்லாம என்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்தீனா அப்புறம் ஒண்ணுமே அடிச்சு போட்டு என்னோட சமனிங்க நான் மாத்தி பண்ற மாதிரி சொல்லவும் இதுவும் கொஞ்சம் காயிண்ட் ஆயிட்டு என்னது சமனியா, சரி ஓகே உன்னால முடிஞ்ச பவரை காட்டுறா தம்பி நீ நானா நீ ஒரு பாத்துலான்ற கேட்டுட்டு இருக்க. இது கூட சண்டையை போட கூட நினைச்சவன் டக்குன்னு தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லெஜெண்டரி சமனியை யூஸ் பண்றான். அதாவது நம்ம எல்ஃபின் கிங்டத்துல ஒரு லெஜெண்டரி சமனிங் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ஒரு லெஜெண்டரி சமனிங்கான ஹீட் ஃபீல்ட்ன்ற ஒரு பெரிய சமனிங்க வெளியில கொண்டு வர இந்த டிராகன் பார்த்துட்டு பரவாயில்லையே இத்தனாயிரம் வருஷத்துல இந்த அளவுக்கான பவர்ஃபுல்லான ஒரு சமனிங்க நான் பார்த்தது இல்லைன்ற பேர் பார்த்துக்கிட்டு இருக்க. ரெம் அந்த சமனிங்க பார்த்துட்டு பரவாயில்ல இவங்கிட்ட இவ்வளவு பெரிய சமனிங் இருக்குதா என்கிட்ட கூட இந்த அளவுக்கான சமனிங் இல்லைன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவனுக்கு சமனிங்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போ ஒருவேளை இது டிராகனை தோக்கடிச்சிருமான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஹீட் ஃபீஸ்ட் வளைச்சு டிராகனை பிடிச்சு போட்டு அடிக்குது. ஏன்னா டிராகன் ரொம்ப வருஷமா இந்த இடத்துல அமைதியா இருந்துச்சு இல்லையா அதனாலதான் சண்டை போடவும் இதால தாங்கிக்க முடியும் அடி வாங்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இந்த பைபிள பார்த்துட்டு இந்த டிராகனை பார்த்து நான் பயந்தேன், சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஒரே செகண்ட்ல இதோட கதையை முடிச்சிடலான்னு ஹீட் ஃபீஸ்ட் உன்னுடைய பவர்ஃபுல் அட்டாக் பண்ணுன்ற மாதிரி சொல்லவும் இது ஓகே மாஸ்டர் சொல்லிட்டு ஜெஸ்வயர் யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய அட்டாக் இந்த இடத்துல பண்ணிருக்கோம். ஆனா என்ன இந்த அட்டாக்ல நம்ம டிராகனுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல. அதனால இதை பார்த்துட்டு என்னடா தம்பி இவ்வளவு பொறுமையான ஒரு அட்டாக் பண்ணிருக்கிற, இப்ப என்னுடைய அட்டாக்க பாக்குறியான்னு டாக்டர்ஸ் பிரேட்டை யூஸ் பண்ணி ஒரு பெரிய அட்டாக் பண்ணவும் இதோட நெஞ்சியை ஓட்ட போட்டுட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இது ஒரு லெஜெண்டரி டிராகன்றதுனால இது அட்டாக் பண்ணதுனால இந்த சம்மனிங் ஒட்டு மொத்தமா திரும்ப ரீக்ரியேட் ஆகிறதுக்கு பதிலா அழிஞ்சே போயிடுச்சு. ஆனா இங்க நடந்தது எல்லாத்தையும் இந்த பைபிளியால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. ஏன்னா இந்த சம்மனிங்க ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு இவன் கண்ட்ரோல் பண்ணான். ஆனா இந்த ஒரே செகண்ட்ல இந்த டிராகன் போட்டு தெளிடுச்சு இல்லையா அதனாலதான் இப்படி நடந்திருக்கவே கூடாது, நான் இங்க வந்திருக்கவே கூடாது, எல்லாம் போச்சேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த டிராகனும் நான் தான் அப்பயே சொன்னல ஒண்ணு நீ சாகணும் இல்ல நான் சாகணும்னு வாழை வச்சு ஒரு அடி அடிக்கவும் இவன் ரத்தம் கக்கி சாவர நிலைமைக்கு போயிட்டான். ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய லூமிக்காவால தாங்கிக்க முடியல. ஏன்னா இவ கடவுள் மேல ரொம்ப அதிகமான பற்று இருக்கிறதுனால எதிரியா இருந்தாலும் அன்பு காட்டணும்னு அடுத்த செகண்ட் ஓடி வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உன்னை ஹீல் பண்றேன்னு கடவுளுடைய பெயரால இவனை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இவனும் என்னடா அது இவளை நம்ம கொல்லான்னு துருத்திக்கிட்டே இருந்தா இவன் நம்மள காப்பாத்துறதுக்காக வந்து தன்னுடைய பவர் யூஸ் பண்றாளே அதனால இதுக்கப்புறமாச்சு நம்ம கொஞ்சம் நல்லவனா இருக்கணும்ன்ற பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்க. இவனுக்கு மொத்தமா ஹீல் ஆயிடுச்சு. ஆனா திரும்ப இன்னொரு அடி விழுந்ததுன்னா அவதான் சொல்லி முடிச்சிடும் இல்லையா அதனால டக்குன்னு சாரியில ரொம்ப மீடி வந்து நின்னுட்டு மிஸ்டர் டிராகன் நீங்க பாருங்க நாங்க இங்க வந்ததுக்கு காரணமே ஒரு நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான தவிர இந்த இடத்தை அழிக்கணுமோ இல்ல இதுல இருக்கக்கூடிய செல்வங்களை இருக்கணுமோ இல்ல எங்களுக்கு தேவையான மருந்து மட்டும் தான் ப்ளீஸ் எங்க மேல கொஞ்சமா கருணை வச்சு அந்த மருந்து மட்டும் கொடுத்துருக்கா நாங்க எப்படியே போயிடுறோன்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பழைய பஞ்சாங்கத்தை பாடுற மாதிரி திரும்ப இந்த டிராகன் நீங்க பாருங்கப்பா நான் அவனுக்கு சொன்னதை உங்களுக்கும் ஒண்ணு என் கூட சண்டை போட்டு நீங்க என்ன சொல்லுங்க இல்லனா நான் உங்களை கொண்டுட்டு பண்ணி திரும்ப டார்க்னஸ் பத்த யூஸ் பண்றதுக்காக ரெடியாக இவங்க 3 பேரும் போச்சேன்ற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய பவர் வந்து அந்த டிராகனுடைய கண்ணத்திலே ஒரு சராய்ப்பை போட்டுட்டு போகுது. என்னடான்னு பார்த்தா டியாப்லோ இந்த இடத்துக்கு வந்துட்டா. அதனால இப்ப இவங்க வந்திருக்கான்றத பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அழுதுட்டு இருந்த 3 பேரும் கொஞ்சம் சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி தான் இவனும் சரி ஓகே இதுக்கப்புறம் நீங்க கவலைப்படாதீங்க நான் அந்த டிராகனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்னுட்டு நான் உருவாக்குற டிராகன் நீ நல்லபடியா இந்த இடத்தை பாதுகாத்த ஆனா என்ன பண்றது தெரியாதனமா யார் மேல அட்டாக் யூஸ் பண்ண கூடாதோ அவங்க மேல யூஸ் பண்ற மாதிரி வந்துட்ட அதனால இதுக்கப்புறம் நீங்க இருக்கிறது சரி வராதுன்னு இவன் சண்டை போடுறதுக்காக ரெடியாக இந்த டிராகனும் வந்திருக்கிறது நம்மள கிரியேட் பண்ணவனு கூட தெரியாம பறந்து வந்து அட்டாக் பண்ணலான்னு மேல போய் பறந்து வந்துகிட்டு இருக்குது. ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய மேஜிக்கை கேஸ்ட் பண்ணி அட்டாக் பண்ணவும் இதோடைய ஒரு பக்கம் கையே காணா போயிடுச்சு. இருந்தாலும் இதை விடாம என்னால முடியும் நான் உன்னை அட்டாக் பண்ணுவேன்னு தன்னுடைய டார்க்னஸ் பத்தி யூஸ் பண்ணலான்னு
பாக்குது. ஆனா அதுக்குள்ள இவங்க லைட்டிங் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணவும் இதோட இன்னொரு பக்கம் கையும் போயிட்டு ரொம்பவே வலியில துடிச்சுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப ரெண்டு கையும் இழந்ததுனால உன் கூட என்னால சண்டை போட முடியாது, இதுவே தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உனக்கு நெக்ஸ்ட் டென்ஷனோட டோர் ஓபன் பண்ணி விடுறேன்னு வந்து நெக்ஸ்ட் டென்ஷனோட டோர் ஓபன் பண்ணவும் இதுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு ஒருத்தி வெளியில வரா. அது மட்டும் இல்லாம இந்த டிராகன் அடி வாங்கி தோத்து போன நிலைமையில இருக்கிறத பார்த்ததும் நீ இந்த இடத்துல இருக்கிறதே தகுதி இல்ல, என்னுடைய மாஸ்டர் ஒன்னு கிரியேட் பண்ணதுக்கு காரணமே உன்னை தாண்டி என்கிட்ட யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக தான். ஆனா ஒன்னையே தாண்டி இந்த இடத்துல ஒருத்தன் வர அளவுக்கு வந்துட்டானா நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம டியாப்ளோவுக்கு இது யாருன்றது தெரிய வந்துருச்சு. ஆனா அதுக்குள்ள இந்த பொண்ணு டைம் டு பியூரிஃபிகேஷன்ற ஒரு பெரிய போர்ட்டல ஓபன் பண்ணவும் இதுக்குள்ள இந்த ரெண்டு கை வந்து அசால்ட்டா இந்த டிராகனை சீவுன்னு வெட்டி இது இருந்ததுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு இதை அடிச்சுட்டு நேரா டியாப்ளோ நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்க. இவளை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா டியாப்ளோ மட்டும் இவ உண்மையாவே எப்படி இந்த இடத்துக்கு வந்தா, இவள நான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணலையே, இந்த இடத்தை கிளீன் பண்ற மாதிரி தானே இவளை கிரியேட் பண்ணுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி இவளும் பக்கத்துல வந்துட்டு இட்ஸ் டைம் டு கிளீன் அப்ன்ற மாதிரி இவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் கூலா தன்னுடைய பவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல எப்படி இருக்கு ரோஸ்ன்ற மாதிரி இவளுடைய உண்மையான பேரை சொல்லவும் இவளுக்கே ஷாக்கா இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இவளை யாருமே உண்மையான பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது இவளுடைய மாஸ்டரை தவிர. அதனாலதான் கொஞ்சம் ஷாக்கோட நீ யாரு எப்படி என்னுடைய பேர் உனக்கு தெரியுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இவனும் நான் தான் டீமன் லைட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட் டியாப்ளோன்னு சொல்லலாம் பாக்குறான். ஆனா இந்த பேரை சொன்னா இவளுக்கு தெரியாது. அதுக்கு பதிலா இவனுடைய கேம் ஐடியா சொல்றான் அட் டியாப்ளோ -13 சொல்லவும் இவ கண்ணுல தண்ணீரோட மாஸ்டர் நீங்க தானா, இது உண்மையாவே நீங்க தானா, திரும்ப வந்துட்டீங்கன்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்க. இவனும் ஆமா நான் தான் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குனு இவன் மண்டி போட்டு இவனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு வாங்க உள்ள போலான்னு சொல்லிட்டு உள்ள இருக்கக்கூடிய ட்ரெஷரி ரூமுக்கு கூட்டிட்டு போறா. ஆனா இதுக்குள்ள வந்த உடனே டியாப்ளோ கூட வந்து எல்லாருமே செம ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கத்தையும் ரோல் பண்ற அளவுக்கான தங்கம் இதுக்குள்ள இருக்குது. அது மட்டும் இல்லாம விலை உயர்ந்த பொருட்கள் Dress அது இதுன்னு எக்கச்சக்க பொருள் இதுக்குள்ள அடுக்கி வச்சிருக்கான். உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம PUBG கேம் இல்ல ஃப்ரீ ஃபயர் கேம்ல நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கும் இல்லையா, அதுல நம்ம Dress அப்புறம் நம்ம அவுட்ஃபிட் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எக்கச்சக்க விஷயங்களை கேமுக்குள்ள ஜெயிச்சு இதுக்குள்ள வச்சிருக்கான். ஆனா நான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ரோஸ் மட்டும் கொஞ்சம் கோவத்துல நிக்கிறா. ஏன்னா வந்திருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களுமே டியாப்ளோ கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதனாலதான் உங்களுக்கும் என்னோட மாஸ்டருக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அதனால நீங்க யாருன்றத ஃபர்ஸ்ட் என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா கேட்க திரும்ப என்னடா நம்மளே எடுத்து பேசுறான்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டுட்டு இவன் தாமங்களுக்கு ஏறி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா இதுக்கு நடுவுல நம்ம டியாப்ளோ தான மாட்டிட்டா. அதனால இங்க பாருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம இங்க பார்த்தது மருந்து எடுக்கிறதுக்காக தான்ற மாதிரி சொல்லவும் இவங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு காலமாடு சிலைக்கிட்ட வராங்க. ஏன்னா அந்த சிலைக்குள்ளதான் இவங்களுக்கு தேவையான மேஜிக் பவர்லாம் இருக்குது. இருந்தாலும் கேம் விளையாடும்போது டியாப்ளோ ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணிருக்கான்றதுனால இதுல அந்த அளவுக்கு மேஜிக் இருக்குமான்னு தெரியல. உன்னை காப்பாத்துற அளவுக்கு அது இருக்கும், நீ போய் ட்ரை பண்ணுப்பான்னு சொல்லிட்டு லூமினா அனுப்பி வைக்கவும் இவன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க கடவுளே, உங்களுடைய சென்ஸ் என்னால உணர முடியுது, இதுக்குள்ள இருக்கக்கூடிய பவர் என்ன வாவான்னு கூப்பிடுதுன்னு இது மேல இவ கையை வைக்கவும் இதுல இருந்த பவர் எல்லாமே இவளுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆயிடுது. ஏன்னா இவ தன்னுடைய மேஜிக் மூலமா நிறைய பேரை ஹீல் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதனாலதான் இந்த மேஜிக் இவளுக்கு டிசர்வ் ஆனதுன்றதுனால இவளுக்குள்ளே வந்துகிட்டு இருக்க. ஆனா இவளால சுத்தமா அந்த பவர் தாங்கிக்க முடியாம மயக்கமே போட்டு கீழே ஒரு நிலைமைக்கு போயிட்டா. அது மட்டும் இல்லாம இவளுடைய உடம்புல இருந்த அந்த கேர்ஸும் மொத்தமா காண போக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இப்ப இவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை இல்லையா, அதனால இவளை கொஞ்சம் ஓரமா அப்படி படுக்க வச்சுட்டு இவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க தேடி வந்த மேஜிக் தான் இப்ப கிடைச்சிச்சு இல்லையா, அதனால போகும்போது சும்மா போக கூடாது, தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இப்பவே என்னென்ன விஷயம் தேவை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்க. டியாப்ளோ தன்னுடைய பழைய அவுட்ஃபிட்டை மாத்திட்டு கொஞ்சம் புது அவுட்ஃபிட் எல்லாம் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த குட்டி பொண்ணு போயிட்டு தனக்கான ஒரு அவுட்ஃபிட்டை போட்டுட்டு வரா. ஆனா இது ரொம்பவே ஷார்ட்டா இருக்குதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. நீ எதுக்கு கவலைப்படாதப்பா, இந்த மாதிரி ஷார்ட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டாதான் உன்னால ஈஸியா எல்லா மூவ்மெண்ட் செய்ய முடியும், அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் அட்டாக் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம உடனே ஓடி போயிட்டு தன்னோட ட்ரெஸ் போட்டு வந்துட்டு அப்பனா இந்த ட்ரெஸ் போட்டா என்னால எந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்கவும் இதை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா உன்னுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகும்பா, இது மூலமா நீ எல்லாரையும் அசால்ட்டா அடிச்சு போடலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சேரவில் மட்டும் கொஞ்சம் பாவமா நின்னுட்டு இருக்கா. ஏன்னா இவளுடைய சைஸுக்கு ஏத்த மாதிரியான ட்ரெஸ் இந்த இடத்துல எதுவுமே இல்ல, அதனாலதான் எனக்கு எதுவுமே இல்லையான்ற மாதிரி சோகமா நிக்கவும் சரி ஓகே எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு இந்த இடத்துல எது வேணாலும் எடுத்துக்கோ, நான் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன்ற மாதிரி சொல்லவும் இவங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ரிங்க பார்த்துட்டு இந்த ரிங்க எடுத்துக்கிட்ட மாட்ட மாதிரி கேட்க எடுத்துக்கொன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா மீன் இருக்கக்கூடிய இந்த குட்டி பொண்ணு மட்டும் ஒரு மாதிரி வீடா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கவும் என்னாச்சுப்பா உனக்கு ஏதாவது பிரச்சனை என்ற மாதிரி கேட்க இல்லங்க நான் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல இந்த ரோஸ் மட்டும் செமகாண்டல இருக்கிறா. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ட்ரெஷர்ல ஒரு பொட்டு பொடுசு கூட இது வரைக்கும் தான் நீ எடுத்துக்கோன்னு சொல்லி இவகிட்ட கொடுத்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு சடனா நிறைய பேர் கூட்டிட்டு வந்துட்டு எக்கச்சக்க விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அதனாலதான் மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் காண்டாவது மாஸ்டர், எனக்கு இது வரைக்கும் நீங்க எதுவுமே கொடுத்தது இல்லதான், பட் இந்த மாதிரி எக்கச்சக்க பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்காக நீங்க உங்களுடைய விஷயத்துல ஷேர் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாகுது மாஸ்டர் சொல்லுவோம். இவனும் ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு நான் எவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டேன், நான் ஆரம்ப கட்டத்துல இந்த கேமை தனியா விளையாண்டுட்டு இருக்கும்போது ரோஸ் மட்டும் தான் என் கூட இருந்தா, அப்படி இருக்கும்போது ரோஸுக்கு எதுவுமே தெரியாம இவங்க கிட்ட தந்துகிட்டே இருக்கேன், நான் இப்ப என்ன பண்றது, ரோஸ் எப்படி சமாளிக்கிறதுன்னு டக்குன்னு ஓடி போயிட்டு இவன் ஒரு கிளிப் எடுத்து வந்து இவருடைய தலையில போட்டுட்டு இது உனக்கு சூப்பரா இருக்குது பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இதுதான் இவன் ஃபர்ஸ்ட் கேம்ல ஜெயிச்ச ஒரு சின்ன மெட்டீரியல், அதனால இதை பார்த்த உடனே மாஸ்டர் இது நீங்க ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது இது எனக்காகவா தெரியுன்ற மாதிரி கேட்க ஆமா ரோஸ் இது உனக்கு தராம யாருக்கு தர போறன்ற மாதிரி சென்டிமெண்டா ரெண்டு வார்த்தையை போடவும் இவ்வளவு லாக் ஆயிட்டா. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ஜாலியா இந்த இடத்துல தேவையான எடுத்துட்டு கிளம்புறதுக்கு
போறதுக்கு முன்னாடி ரோஸ் இவங்க எல்லாருமே தடுத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா காண்டவர் சிட்டியை அட்டாக் பண்றதுக்காக அந்த டீமன் லார்டோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அவன் படையை கூட்டிட்டு வந்துட்டானா. அதனால நீங்க இப்போதைக்கு போகாதீங்க, அங்க ஒரு பெரிய போரே நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லவும் அந்த பக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா காண்டவர் சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கப்பலை எடுத்துக்கிட்டு செம வேகமா அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டீமன் லார்டோட ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கவே இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு தானே சபமேட்ன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவனை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் யாருன்றது டியாப்லோவுக்கு தெரிய வந்துருச்சு. ஏன்னா இவன் கேம் ஆஃப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்காக போட்டிருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் தான் இந்த பயபுள்ள. அதனாலதான் இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தம்பி ஆர்பிஜி கேம் விளையாடும் போது ஒன்ன நான் இந்த இடத்துல போட்டா நீ என்னைக்கே ஆப் அடிச்சு இந்த இடத்தை அடையலான்னு பாக்குறியா மாவானே, இதுக்கு அப்புறம் நான் உன்னை வச்சு செய்ய போறேன்ற மாதிரி ஒரு லுக் விடவும் அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ गाइस நீங்க பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதாவது நம்ம டியாப்லோ கேம் விளையாண்டுட்டு போகும்போது சோல்ஜரா போட்டிருக்கக்கூடியவன் தான் இப்ப வந்து இருக்கக்கூடிய அந்த படை தளபதி. ஆனா டியாப்லோ யாருன்றது இவன் சொன்னா மட்டும் தான் அந்த படை தளபதிக்கு தெரியுமே தவிர மத்தபடி எப்படியுமே தெரியாது. ஏன்னா அந்த ரோஸுக்கே டியாப்லோ பார்த்த உடனே தெரியல. ஆனா அதுக்கு பல என்னுடைய பேரை சொன்னதும் ஞாபகம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி சொன்னா ஞாபகம் வந்துடும். ஆனா டியாப்லோ பார்த்த பார்வையை வச்சு பார்த்தா இவன் யாருன்றத சொல்ல போறது கிடையாது. அதுக்கு பல வேற ஏதோ பண்ண போறான். அதனால இவன் என்ன பண்ண போறான் ஏது பண்ண போறான்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய இந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.